ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோல எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன மைக்கேல் படத்தை பத்தி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். இது ஒரு ஹாலிவுட் மூவி. இந்த படத்துல ஜெஃபர் ஜாக்சன், ஜூலியானோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ மைக்கேல் ஜாக்சன் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே மியூசிக், டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருப்பாரு. அவங்க அப்பா வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதனால பயந்துகிட்டே எல்லா விஷயங்களையும் டிவி மூலியமாவும் மற்ற விஷயங்கள் மூலியமாவும் கத்துக்கிட்டு ஒரு ட்ரூப் ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த ட்ரூப் பேர் வந்துட்டு ஜாக்சன் 5. ஜாக்சனுக்கு கூட பிறந்தவங்க 5 பேர். அவங்க 5 பேர் சேர்ந்து தான் இந்த ட்ரூப்பை லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல மெயின் ஆளே நம்ம மைக்கேல் ஜாக்சன் தான். அவர் தான் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு செம எந்தூஸ்டிக்கா இருப்பாரு. அப்படியே போயிட்டு இருக்கவங்க லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா இவரால பேரும் புகழ் எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பங்கிறதுனால இதை ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவரை மைக்கேல் ஜாக்சனை கூப்பிட்டு ஒரு சாங் சின்ன வயசுல பாட சொல்லுவாரு. அந்த சாங்கும் செம ஹிட் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பரவிடும். அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை தரமே உயர்ந்துரும். படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவாங்க. ஆனா ஜாக்சன் வந்துட்டு அந்த குழந்தை பருவத்துல இருந்து வெளியவே வரமாட்டாரு. அவர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு பீட்டர் பேன் புக் வச்சிருப்பாரு. அந்த பீட்டர் பேன் புக்ல வர மாதிரியே தன்னோட வீட்டை மாத்தி வச்சிருப்பாரு. குதிரை, அதுக்கப்புறம் குரங்கு, அதுக்கப்புறம் ஆடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, அப்புறம் ஜெராஃபி, இந்த மாதிரி விஷயங்களை வளர்த்திக்கிட்டு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் கூட பிறந்த பிரதர்ஸோட பழகிறதுக்கான சான்ஸே கிடைக்காது. அவங்கெல்லாம் வளர்ந்துருவாங்க. ஆனா மைக்கேல் ஜாக்சன் மட்டும் வளராம இன்னும் சின்ன பையனாவே இருப்பாரு. அவர் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த மிக்கி மவுஸ் பொம்மை, அதுக்கப்புறம் பொம்மைகளை வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அவருக்கு நாட்டமே அதிகமா இருக்க மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அவர் சின்ன வயசுல நடந்த துயரங்கள்னால அவர் இந்த மாதிரி மாறிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஆதிக்கம் அவருக்கு அதிகமா இருக்கிறதுனால அவர் எப்படியாவது இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறத அவர் யோசிப்பாரு. சோலோவா எந்த ஒரு பின்புலனும் இல்லாம இண்டிபெண்டா மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஏமாவே இருக்கும். அதுக்கான முயற்சிகளை நிறைய பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது தான் பீட் இட் சாங்கு, பேடு, இந்த மாதிரி சாங்குகள்லாம் அவங்க ஒன்னொன்னா வெளியே வரும். ஒரு கட்டத்துல அவங்க அப்பா கார்னர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. என்னன்னா, நீ வந்து உங்க அண்ணனுங்களுக்கோசரம் நீ இந்த ட்ரூப்ல இருந்துதான் ஆகணும், இல்லைன்னா நம்ம லைஃபே போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி பயன்படுத்தி விடுவாரு. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு தடவை பண்ணலாம் அப்படிங்க போகும்போது எதிர்பாராத விதமா இவர் முடியல தீ பிடிச்சி அது ஒரு ஆக்சிடென்ட் இன்ஜுரி மாதிரி ஆயிடும். ரொம்ப சாகர ரேஞ்சில இருந்து தப்பிச்சு வெளியே வருவாரு. அங்க இருந்து ஒரு முடிவு பண்ணுவாரு. கடைசியா இந்த டூரை முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்மளோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் குள்ள நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாரு. அதே மாதிரியே எல்லா டூரும் அடிப்பாங்க. அடிச்சுட்டு கடைசியா ஃபைனலா ஒரு ஸ்டேஜ்ல தன்னோட டீம்ல இருந்து விலகிறேன், 20 வருஷமா இந்த டீமை நான் நடத்திட்டு இருந்தேன், இப்ப இதுல இருந்து வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியா ஒரு பாட்டை பாடிட்டு வெளியே போயிடுவாரு. அவங்க அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சியா போயிடும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நம்மளோட டீலிங் என்னன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அதில் பத்தி எதையுமே கண்டுக்காம அவர் தனியா சோலோவா பாட்டு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுல ஃபர்ஸ்ட் வர பாட்டுகள் தான் நம்ம இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் ஆல்பமா ஒன்று போடுவாரு. அதுக்கப்புறம் அதுவும் ஹிட் ஆகி பட்டி தொட்டி எல்லாம் பறந்து ரொம்ப பயங்கரமா ஆயிரும். அதுக்கப்புறம் நடுவில் மூக்க ஆப்ரேஷனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தன்னோட மூக்க மாத்துவாரு. அதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு அந்த பீட்டர் பேனோட கேரக்டரை தான் எடுத்துக்குவாரு. அதை பார்த்து தான் அவரோட மூக்க மாத்துவாரு. அதுக்கப்புறம் ஒரு குரங்கு வளர்த்துவாரு. அது கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பாட்டுக்கு லீட் அவுட்டு இந்த கதை இனி தொடரும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சு அடுத்த பாட்டுக்கு லீட் அவுட்டு முடிச்சிடறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு மியூசிக் கான்செர்ட் குள்ள போன மாதிரி தான் இருக்கும். அதுவும் நான் பார்த்த ஐநாக்ஸ் தியேட்டர்ல பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அதுவும் குறிப்பா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருப்பான். அவன் வந்துட்டு அப்படியே ஜாக்சன் மாதிரியே தத்ரூபமா நடிச்சிருப்பான், டான்ஸ் ஆடுறது எல்லாமே. அதுக்கப்புறம் ஹீரோ ஜெஃபர் ஜாக்சனும் ரொம்ப தத்ரூபமா, அது ஒரு சில சீன் கண்ணாடி போடுற சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். தியேட்டரே தெறிக்கி விட்டுருப்பானுங்க. நிறைய இடத்துல காமெடிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமான உண்மை சம்பவங்களை எதுவும் சொல்லாம ஒரு சில இடங்கள்ல மறைச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய காப்பிரைட்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி வருங்கிறதுனால இவங்க ஒரு சில விஷயங்களை மறைச்சுதான் எடுத்திருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் ஒரு பையனுக்கும் தான் அப்பாவுக்கும் இருக்கிற போராட்டத்தை காட்டியிருக்காங்க. அடுத்த பாட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறக்காம எல்லாரும் தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.